இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 மே மாதம் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு பயிற்சி விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி, விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி ஒத்து போகும். ரெண்டு பேருக்குமே ரொம்ப முக்கியம். அதாவது இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ குரு எங்கே போகிறாரு அப்படின்னா, குரு அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் ஒரு வருடம் குரு இருக்க போகிறாரு. அப்போது விருச்சகத்துக்கு இது வந்துட்டு அஷ்டம குரு. அச்சச்சோ, அஷ்டம குருவா, என்ன பண்ண போகிறாரு அப்படி சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப பயப்படுறது அப்படிங்கிற அளவுக்குலாம் இல்லை, நல்லது தான் பண்ணுவார். அஷ்டம சனி அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது வரும். அஷ்டம சனி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கெடுதல் நடந்துக்க போகுது, ரொம்ப கஷ்டப்படுத்த போகிறாரு சனி, ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் இந்த 2.5 வருஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அது அஷ்டமஸ்தானத்தில் சனி போகும்போது அதோட பலன் அப்படி இருக்கும். ஆனால் அஷ்டம குரு என்ன பண்ணும், அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது என்னது? இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ராசியில் இருந்து கரெக்டாக 8ஆம் இடம் தான் அஷ்டமம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். சரி, ஓகே. அந்த அஷ்டம ஸ்தானத்தில் குரு பகவான் போயிட்டு ஒரு வருடம் இருக்க போகிறாரு. அப்போ ஏதாவது கஷ்டத்தை கொடுப்பாரா, ஏதாவது கெடுதல் அப்படிங்கிறத பண்ணுவாரா, என்ன தான் பண்ணுவார் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குரு எப்போவுமே யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சுபகிரகம் யார் அப்படின்னா குரு பகவான் ஒருத்தர் தான். அந்த குரு நமக்கு சாதகமாக இருக்கும்போது நிறைய நன்மைகளை செய்வார். குரு அந்தளவுக்கு பெருசாக சாதகமாக இல்லை அப்படின்னா பெருசாக நன்மைகளை செய்ய மாட்டார். அதுதான் வித்தியாசமே. தவிர குரு ஒரு காலமும் யாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார், கெடுதல் அப்படிங்கிறது பண்ண மாட்டார். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அஷ்டமத்தில் குரு போகும்போது என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கொடுப்பார் அப்படின்னா, இப்போது அஷ்டமஸ்தானம்னா என்ன அப்படிங்கிறது, அதாவது அது என்னங்க அஷ்டமம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் எல்லார்கிட்டையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. சில விஷயங்கள் மேக்ஸிமம் சில பேர்கிட்ட சொல்ல முடியும். இப்போ ஒருத்தருக்கு ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அவருக்கு வந்துட்டு ஏதோ உடல் சார்ந்த ஒரு கோளாறு கொஞ்சம் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லார்ட்டையும் சொல்ல முடியாது. அவர் போகிற டாக்டர்கிட்ட மட்டும் தான் சொல்ல முடியும். ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு லீகலாக ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதையும் எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அவருடைய லீகல் கன்சல்டன்ட் யார், லாயர் யார், அவங்கக்கிட்ட மட்டும்தான் அதை சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு சில ஃபேமிலி லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள், கொஞ்சம் சங்கடங்கள்லாம் இருக்குது, அதுவும் வந்துட்டு இஷ்டத்துக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அவர் ஏதாவது ஜோதிடரை போய் பார்க்குறாரு அப்படின்னா ஜோதிடர்கிட்ட மட்டும்தான் அதை சொல்லுவாங்க. அதுதான் விஷயம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் எப்பயுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி வாழ்க்கையில் நாம் யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வைக்கணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கக்கூடியது தான் அஷ்டமம். அதுதான் அது மறைவு ஸ்தானம், நம்மளுடைய சீக்ரெட்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட்ஸ் இருக்கும் வாழ்க்கையில்.
அது எல்லா சீக்கிரட்டும் எல்லாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு மேனேஜர் இருக்காங்க, அவருக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் கீழே வேலை பார்க்குறவங்கக்கிட்ட எல்லாரும் சொல்லி கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஸோ எல்லா வேலையும் கீழே இருக்கவனும் கற்றுக்கிட்டான் அப்படின்னா மேனேஜருக்கு மதிப்பில்லாமல் போயிடும். அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நமக்கு முழுசாக தெரியுது அப்படின்னா எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. அது இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட்ஸும் நிறைய இருக்கும். நம்ம என்னென்னா நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய ஒரு காலகட்டம் நம்ம இப்படி இருப்போம். இது வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதுனால சொல்கிறோம். அதுவே அதே நபர் பாஸ்ட் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ரொம்ப வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது துன்பங்கள் பட்டிருந்திருக்கலாம், ஏதாவது அவமானப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் நடந்திருக்கும் எல்லா வாழ்க்கையிலையும். ஸோ இதெல்லாம் தான் சொல்ல முடியாது அஷ்டமஸ்தானம். யாருக்கும் தெரியக்கூடாத ரகசியங்கள் எல்லாமே ஒழிச்சு வைப்போம் இல்லைங்களா, அதுதான் அஷ்டமம். அந்த அஷ்டமஸ்தானத்தில் இப்போ குரு வராரு. அப்போ குரு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, குரு வெளிச்சம், ரொம்ப பிரகாசம். அவர் தான் குரு. அவர் அஷ்டமஸ்தானத்துக்கு குரு இருக்கிறதுனால எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டிடுவாரா, எல்லா சீக்கிரட்ஸையும் அவுத்து விட்டுருவாரா அப்படின்னா கிடையாது. குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அஷ்டமஸ்தானத்தில் வரதுனால உங்களால் வெளிப்படையாத சொல்ல முடியாத கஷ்டங்கள் துயரங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் குரு பகவான் சரி பண்ணுவார். அதுதான் அடுத்த ஒரு ஆண்டு காலம் குருவினுடைய முக்கியமான வேலை. சில பேருக்கு ஏதாவது பெரிய ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம், ஏதாவது ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அது என்னன்னு சொல்லி டாக்டராலேயே கண்டுபிடிக்க முடியலை. நான் வந்துட்டு நிறைய எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டேங்க, பெரிய பெரிய டாக்டர்லாம் பார்த்துட்டேன், எல்லோரும் டெஸ்ட் எடுக்கிறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க, ஆனால் என்ன கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயங்களை கூட இப்போது குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் போகிறதுனால அதனுடைய விஷயம் அப்படிங்கிறது தெரியும். அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சரிப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி குரு அஷ்டமஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள், என்ன மாதிரியான ரகசியங்கள் இருந்தாலும் அந்த ரகசியமான பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு அப்படிங்கிறது உண்டு. அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அது 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம், ஆயுள் பாவம். நம்ம வாழ்க்கையில் முதல்ல நிறைய நீண்ட நாள் யார் அதிகமாக உயிரோடு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலேயே நீண்ட நாள் நான் வாழணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க தான் உயிரோடு இருப்பாங்க. சில பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, எனக்கு வாழவே பிடிக்கலைங்க, நான் போய் சேரணும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. அதுதான் விஷயம். சில பேருக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும், எப்படியாவது வந்துட்டு என்னோடய பேரனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், அந்த கல்யாணத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிக்கு ஆசை இருக்குன்னா அந்த பேரன் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த பாட்டி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு ஆசை இருக்கும், ஒரு டார்கெட் இருக்கும், இது வரைக்கும் நான் இருந்தே தீருவேன். இல்லை ஏதாவது அரசியல்வாதிக்கு வந்துட்டு நான் எப்படியாவது வந்துட்டு இந்த ஒரு போஸ்ட்டுக்கு வந்துடணும், இந்த பதவிக்கு நான் வந்துடணும், அது வரைக்கும் நான் வந்துட்டு ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பதவியில் உட்கார்ற வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் ஆகாது, எப்படியாவது உசுரை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாழணும்னு அந்த ஆசையை இப்போது குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த மாதிரி நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கட்டும், வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் எல்லாமே துன்பங்கள் எல்லாமே அகற்றுவார் வாழ்க்கையில். ஸோ அதனால் இந்த அஷ்டம குரு விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுளே நீட்டிப்பார். அது ரொம்ப நல்லது. ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்தால் சரியாகும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குரு பார்வையும் அங்கே இருக்குங்களா. இப்போ அஷ்டமத்தில் இருக்கிறதுனால வெறும் அது மட்டும்தான் செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. குருவுக்கு ஸ்பெஷல் டிஸ்டி 5, 7, 9, 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அதில் 7ஆம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய பார்வை, அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் குருவுக்கு ஸ்பெஷலான பார்வையும் இன்னும் 2 இருக்குது. 5ஆம் பார்வையும் இருக்குது, 9ஆம் பார்வையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, குரு அஷ்டமத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீடு விரய பாவத்தை பார்ப்பார். ஸோ அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விரய பாவத்தை பார்க்குறதுனால குரு ரொம்ப கெடுதல் பண்ணுவாரா, ரொம்ப வந்துட்டு செலவு அப்படிங்கிறத கொடுப்பாரா அப்படின்னா ரொம்ப பயப்படுற அளவுக்குலாம் கிடையாது. செலவு அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் அது நல்ல செலவாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, குரு வந்துட்டு முழுக்க முழுக்க சுபகிரகம். ஒரு சுபகிரகம் ஒருத்தருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கும்போது அந்த ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு நன்மைக்காக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒரு பெரிய வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போன உடனே ட்ரைனிங் பீரியடுன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் இருக்கும். அந்த 6 மாதம் பிடிச்சி சக்கையாக வேலை வாங்குவாங்க, டைட்டாக வேலை வாங்குவாங்க. சம்பளம் பெருசாக எதுவும் வராது. ஆனாலும் அந்த 6 மாதத்தை நம்ம எப்படியாவது கடந்தாச்சு அப்படின்னா இந்த கம்பெனியில் வந்துட்டு ஒரு பெரியதொரு போஸ்ட்டில் ஒரு நிரந்தரமான ஒரு வேலையில் உட்காந்துடலாம், ஒரு நல்லதொரு போஸ்டிங் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சகிச்சுக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த 6 மாதத்தை ஓட்டுவாங்க. குரு கொடுக்கக்கூடிய அந்த கஷ்டமும் அந்த மாதிரி. அது விரயத்தை எந்த விதத்தில் கொடுக்கும் அப்படின்னா, இந்த விரயம் அப்படிங்கிறது நீங்கள் பண்ண போகிறது நீங்களாகவே விரும்பி ஏற்றுப்பீங்க.
நீங்களாகவே அந்த விரயத்தை ஏற்றுக்கணும். அந்த விரயத்தை பண்ணுவீங்க, அதை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு சுபகிரகம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். சில பேருக்கு ஏதாவது வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். இன்னும் சில பேர் வந்துட்டு கொஞ்சம் பிரம்மாண்டமாக ஏதாவது கல்யாணம் வீட்டில் பண்ணலாம். வீட்டில் யாருக்காவது பொண்ணுக்கோ பையனுக்கோ ஏதாவது பெருசாக கிராண்டாக கல்யாணம் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுப்பாரு. இந்த மாதிரி ஏதோ ஒரு விரயம் அப்படிங்கிறது நீங்களாக வாண்டடாகவே பண்ணுவீங்க. அதுதான் விஷயம். ஸோ அப்போ விரயம் பண்ணுறதுக்கு பணம் வேணும்ல. பணம் கையில் கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக பணத்தை கொடுப்பாரு. காரணம் என்ன அப்படின்னா குருவினுடைய அடுத்த பார்வை 7ஆம் பார்வை. அது எங்கே விழுகுது அப்படின்னா உங்களுடைய 2ஆம் வீடு தனஸ்தானத்தில் விழுது. தனம் ஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். இது எல்லாமே 2ஆம் வீடு. அப்போ குருவுடைய 7ஆம் பார்வை கரெக்டாக உங்களுடைய தனஸ்தானத்தில் விழுகிறதுனால தனத்தை கொடுப்பாரு. கையில் பணம் டெஃபினட்டாக வரும். பணம் வந்தால் என்ன, ஜாலியாக செலவு பண்ண வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி தான் அடுத்த ஒரு ஆண்டு காலம் கொஞ்சம் விருச்சகத்துக்கு போகும். பணமும் இருக்குது, செலவு நீங்களாக போய் வாண்டடாக பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குரு பகவான் கொடுப்பாரு. அடுத்து குருவுடைய 9ஆம் பார்வை, ஸ்பெஷல் பார்வை எங்கே விழுகுது அப்படின்னா உங்களுடைய சுகஸ்தானம் 4ஆம் வீடு. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய சுகத்தை அதிகரிக்கும். என்ன சுகம்? வாழ்க்கையில் ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னால இது பெரிய சொத்து. அதனால தான் இன்றைய ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, எப்போ சார் என்னால் சொந்த வீடு வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இது பணம் இருக்கிறவங்களும் கேட்குறாங்க, பணம் இல்லாதவங்களும் கேட்குறாங்க. பணம் இருக்கிறவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கையில் காசு இருக்குது, நேராக வந்துட்டு ஒரே பேமெண்ட்டில் போயிட்டு வீடு வாங்கிட முடியும். ஆனால் எங்கே வாங்குறது அப்படி சொல்லி ஒரு குழப்பம். நான் யூஎஸில் இருக்க போகிறேன்னா, இல்லை இந்தியாவுக்கு அமுச்சிடுவாங்களா, இல்லை இந்தியாவுக்கு வந்தால் பெங்களூரில் இருப்பேனா, இல்லை சென்னைக்கு வருவேனா, எங்கே இருக்க போகிறேன், அடுத்து ஒரு 4-5 வருஷம் கழித்து நான் எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிறது தான் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு. ஃபாரினில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இந்த கேள்வி இருக்குது. கையில் பணம் இருந்தால் கூட வீடு வாங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, இப்போது விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இந்த மாதிரியான நபர்கள்ட்ட வீடு வாங்கிறதுக்கு யோகம். ஏன் அப்படின்னா அது வீட்டை குறிக்கக்கூடிய பாவம். வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை எல்லாமே அந்த சுகஸ்தானம். வீடு மட்டும் இல்லை, நிலம் வாங்கணும்னா நிலம் வாங்கலாம், வீடு கட்டணும் அப்படின்னா வீடு கட்டலாம். அப்போ ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குது, கொஞ்சம் மாடியில் ஒரு ஃப்ளோர் போடலாமா அப்படின்னா தாராளமாக போடலாம். இந்த மாதிரி வீட்டை ரினோவேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் விஷயங்கள் பண்ணலாம். வண்டி வாகனம், ஒரு பைக்கில் போயிட்டுருக்கவர் ஒரு காருக்கு அப்டேட் பண்ணலாம். ஒரு நார்மலான காரில் இருக்கிறவங்களுக்கு அதை விட ஒரு ஹையன் காருக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். வாழ்க்கை தரம் மட்டும் இல்லை, உங்களுடைய சுகஸ்தானம் அப்படிங்கிறது உயரும். அந்த சுகஸ்தானத்துக்காக டெஃபினட்டாக செலவு பண்ணி தானே ஆகணும். ஸோ இப்போ வந்துட்டு ஒருத்தர் வீடு வாங்கணும் அப்படின்னா பணம் செலவு தான் ஆகும். அந்த பணம் செலவு பண்ணி இல்லை ஏதாவது இஎம்ஐ லோன் ஏதாவது போட்டு பேங்க்கு வட்டி கட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அது வந்துட்டு அவங்க சந்தோஷமாக விரும்பி ஏற்றுக்கக்கூடிய செலவு. இந்த மாதிரியான செலவுகள் எல்லாமே விரயஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால செலவையும் கொடுப்பாரு. அதே நேரத்தில் உங்களுடைய சுகத்தையும் அதிகரிப்பார். வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவாங்க, வீடு ஆல்ரெடி இருக்கிறவங்க இன்னொரு வீடு வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கக்கூடியவர். ஸோ விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லா விதத்துலேயும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை டெஃபினட்டாக தான் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். சரி, ஓகே, இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.